Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம PGTRB Physics ல இருந்து யூனிட் 6 ஸ்பெக்ட்ராஸ்கோபி வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். MCQs அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ தென் ராமன் ஸ்பெக்ட்ரானா என்ன, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். In this video we are going to discuss about the chemical shift dipole interaction. ஓகே, இதெல்லாம் இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கெமிக்கல் ஷிஃப்ட் இது வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்டான டாபிக் இந்த ஸ்பெக்ட்ராஸ்கோபி யூனிட்ல. ஆல் நியூக்ளியர் ஆர் அசோசியேட்டட் வித், எல்லா நியூக்ளியரும் எப்படி அசோசியேட்டடா இருக்கும், எலக்ட்ரான்ஸ், ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் கூட இல்லையா. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ், ஆட்டம்ஸ், மாலிகூல்ஸ் கூட தான் இந்த நியூக்ளியஸ் எல்லாமே அசோசியேட்டடா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எந்த நியூக்ளியை வந்து எப்போ வந்துட்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட பிளேஸ் பண்றோமோ, when we place in a magnetic field, the surrounding electron cloud tends to circulating in a each direction. அதோட clouds வந்து என்ன ஆகுது, each directionsல circulated ஆகும், has to produce a field. அது ஒரு சர்க்குலர் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டு சரௌண்டிங் ஃபுல்லா என்ன ஆகும், சர்க்குலேட் ஆயிட்டு ஒரு ஈச் டைரக்ஷன்ஸ்ல எதை ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு. அது என்ன, சாரி மேக்னெட்டிக் ஃபீல்டு அது என்ன பண்ணுது, அப்போஸ் பண்ணுது, அப்போசிங் தட் அப்ளைடு. Such shift in the position of, okay, அந்த shift position தான் நம்ம என்னன்னு சொல்றோம், NMR absorption, due to shielding and de-shielding of proton by ionized magnetic field of the electrons are known as chemical shift. அந்த position of NMR absorption தான் நம்ம என்னன்னு சொல்றோம், இங்க chemical shift ன்னு சொல்றோம். இது எதனாலனா due to shielding and de-shielding. ஓகே, ஸோ இப்போ shielding and de-shielding னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க de-shielding is the opposite of shielding. ஓகே, de-shieldingங்கிறது opposite of the shielding ன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். Okay, so when we say that an atom is de-shielding na, we mean that a nuclear whose chemical shift has been increased. Chemical shift வந்துட்டு increase ஆகும்போது தான், due to the removal of electron density. எப்ப electron density remove பண்றோமோ, எதுல இருந்து, magnetic induction or other effects ல இருந்து. So அப்பதான் இந்த வந்து என்ன ஆகுது, chemical shift வந்துட்டு இந்த ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த chemical shift எப்படி எழுதுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, it is that delta is equal to H reference minus H sample divided by H reference into 10 power 6 ppm. Okay, 6 ppms. Okay, இதுல it is the gamma sample minus gamma reference divided by gamma reference into 10 power 4 ppm. இந்த டோங்கிறது என்ன, that means delta. டெல்டாங்கிறது என்னன்னா represented in ppm. இந்த டெல்டா எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, ppm ரெப்ரசென்ட் பண்ணுது. If the induced magnetic field oppose the applied field. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், இந்த இன்டியூஸ்டு வந்துட்டு நம்ம இன்டியூஸ் பண்ற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு ஆப்போஸ் பண்ணுது அப்ளைட் பண்ற ஃபீல்டு. ஸோ அப்ப அந்த புரோட்டான் வந்து அங்க என்ன இருக்கும், இஸ் ஷீல்டட். புரோட்டான் வந்து எப்படி இருக்கு, ஷீல்டடா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அப்ப B is equal to மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்க என்னவா இருக்கு, ஜீரோவா இருக்கு. B is equal to ஜீரோன்னு சொல்லி பாக்குறோம். So if it reinforces the applied magnetic field, reinforces நம்ம magnetic field apply பண்ணும்போது, the field felt by proton is reinforced and proton said to be de-shielded. proton என்னவா இருக்காங்க, de-shielded இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். So நம்ம total field experienced by the nucleus, total field என்னன்னு பார்த்தா, B effect is equal to B applied minus B induced. Okay, so அப்ப sigma வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 10 power minus 5 depends electron density around the proton. Okay, so B effective is equal to what, B naught into 1 minus sigma. இந்த chemical shifts separation measured in, chemical shifts எப்படி மெஷர் பண்றோம்னா ஹெர்ட்ஸ் ஆர் டெஸ்லா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். chemical shift வந்துட்டு எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹெர்ட்ஸ் ஆர் டெஸ்லா. It is directly proportional to B naught. That means the magnetic field க்கு directly proportional இருக்கும்னு சொல்லி பார்க்கிறோம். The next is spin lattice interaction. Spin lattice interaction na, the transfer energy from spin system to other degrees of freedom. Spin system ல இருந்து other degrees of freedom க்கு இது என்ன ஆகுது, எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. Is referred to as a relaxation. இது என்னன்னு சொல்றோம் நம்ம, relaxation அப்படின்னு சொல்றோம். relaxation என்ன வரும், tau. Okay, so the spins of the upper state transfer excess energy to the surroundings.
அந்த ஸ்பின் வந்து எங்க மூவ் ஆகுது அப்பர் ஸ்டேட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு எக்ஸஸ் எனர்ஜி டு தி சரௌண்டிங்ஸ் எக்ஸஸ் எனர்ஜிஸ் வந்து சரௌண்டிங்ஸ்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுது this interact is called இந்த interaction தான் என்னன்னு சொல்றது spin lattice interaction or spin lattice relaxation okay so time required for n of h2 becomes n naught divided by e dot c dot e is equal to 1 by 2 omega the spin lattice interaction next dipole interaction dipole interaction the system contain lying n magic moment so local in a s rigid lattice the Hamiltonian of the dipole interaction அதோட ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஹாமில்டனோட dipole interaction formula okay as a result of this there will be a addition field in the site of nucleus so this field adds or opposite applied field depending on the whether the other nucleus or particle or anti-parallel nucleus in quantities okay so anti-parallel nucleus எப்படி இருக்கும் quantities ஆ இருக்கும் அப்படினு சொல்லி பார்க்கறோம் in liquid infraction is variable liquid infraction எப்படி இருக்கும் variable ஆ இருக்கும் but in solids it will be most dominant solidல வந்துட்டு most dominant ஆ இருக்கும் so infrared spectra that means pure rotational ஆ இருக்கும் அப்படினு சொல்லி பார்க்கறோம் இத நம்ம டீப்பா வந்துட்டு previous வீடியோல இன்டிவிஜுவல் ஒவ்வொன்னுக்கு பியூர் ரொட்டேஷன்லாம் என்ன இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ராஸ்கோபிக்கா நம்ம போட்டுருக்கோம் சோ அந்த வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுல ஒன்லி டைபோல் இன்டராக்ஷன்னா என்ன இந்த ஃபார்முலா நல்லா ரீட் பண்ணிக்கோங்க okay so the next there will be an addition field in the site of nucleus the field add or opposite applied field magnetic field இல்ல ஆப்போஸ் பண்ற applied field வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா nucleus or particle or anti-parallel nucleus quantities depend பண்ணிருக்குன்னு சொல்லி பார்க்கறோம் okay இந்த vibrational rotational and Raman spectra vibrational rotation and Raman spectra பார்க்கலாம் vibration ஓட transition எப்படி இருக்கும்னா v is equal to 0,1 இதுல some vibrational strokes வந்து எப்படி இருக்கும் Raman band some vibrational வந்து strokes ஆ இருக்கும் and Raman band okay so இதுல energy of the absorbed radiation must be equal absorption radiation எப்படி இருக்கணும் equal to the energy ஆ இருக்கணும் so difference between two states of the molecules ரெண்டு ஸ்டேட்ஸ்க்கு நடுவுல இருக்க மாலிகூல்ஸ் தான் இந்த வைப்ரேஷன் m1 m2 ன்னு சொல்லி போட்டு நம்ம ஒரு ப்ரீவியஸ் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் வைப்ரேஷனல் ரொட்டேஷனுக்கு சோ அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுல நோ சச் ரிலேஷன்ஷிப் ரெண்டு மாலிகூல்ஸ்க்கு நடுவுல வரும் இல்லையா அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது between incident radiation and scattered molecules okay இதுல ஒரு இன்சிடென்ட் ரேடியேஷனா இருக்கும் இல்ல ஸ்கேட்டர்ட் ஆகிற மாலிகூல்ஸ் பத்தி தான் நம்ம என்ன இந்த ராமன் ஸ்பெக்ட்ரால ரீட் பண்ணுவோம் presence of permanent dipole is a very important vibrational rotation பாத்தீங்கன்னா permanent dipole present ஆ இருக்கும் இதுல not necessary but once due to the polarizability of the molecule இது only polarizability of the molecule தான் இருக்கும் vibrational rotation பார்த்தோம்னா permanent dipole moment is must for the production of spectra okay so these are the very important points then next the polyatomic molecule the Raman and infrared data give information regarding the shape polyatomic molecule இந்த Raman and infrared regions இது ரெண்டுமே எதை பத்தின டேட்டா கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா the shape information regarding the shape molecules ஓட shape அத பத்தி தான் இந்த வந்து ரீட் பண்றோம் for example இப்ப CO2 and CS2 இருக்குன்னு வெச்சுக்கோங்க COO okay இங்க CSS both are linear and symmetric இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம MCQ-லையும் கொடுத்திருப்போம் லீனியர்னா என்ன சிமெட்ரிக்னா என்ன அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கேட்கணும் ஓகே சோ எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாமே வந்து நமக்கு கேட்பாங்க அதே மாதிரி இதுல N2O இருக்கும்போது n is equal to n minus 1 so linear and non-symmetric சிமெட்ரிக்னா என்ன நான்-சிமெட்ரிக்னா என்ன லீனியர்னா என்ன நான்-லீனியர்னா என்ன இதெல்லாம் வந்துட்டு 1 மார்க் क्वेश्चन நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் transition must be represented by vertical lines transition வந்துட்டு எப்படி இருக்கும்னு பார்த்தா vertical lines vibrational changes produce a core structure அப்ப rotational changes vibrational changes வந்துட்டு எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா core structure ப்ரொடியூஸ் பண்ணுது vibrational structure வந்துட்டு core structure-யும் rotational changes வந்துட்டு எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா the time structure-யும் ப்ரொடியூஸ் பண்ணுது ஓகே சோ இதுவும் நமக்கு 1 மார்க் क्वेश्चंसல கேட்பாங்க the next interval rule so Lindy discovered a rule recording the interval in frequency between the difference levels constituting a multiple okay
It states that the frequency interval between two levels with the total angular momenta j plus 1 and j இதுல வந்து எதை ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னா it is proportional to the j plus 1 respectively is proportional to j plus 1. Next is Zeeman effect. Zeeman effectல the magneto-optical இது என்ன phenomenon யூஸ் பண்றோம் magneto-optical phenomenon discovered by Zeeman. Okay, if it is source of light producing a line spectrum is placed in a magnetic field, the spectral lines are split up into a components. ஒரு ஸ்பெக்ட்ரம் ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட் நம்ம வைக்கிறோம் அப்படிங்கும்போது அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்துட்டு ஸ்பிட் அப் ஆகுது அந்த காம்பனன்ட்ஸ்ல அப்படின்ட்டு பார்க்குறோம். when the solidifying occurs in 2 or 3 lines is called the normal Zeeman effect. Okay, so solidifying occurs for 2 or 3 lines அங்க என்ன ஆகுது இந்த Zeeman effectல கிரியேட் ஆகுதுன்னு பார்க்குறோம். The splitting of a spectral line into more than 3 components, அந்த ஸ்பிட் ஆகிற ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்துட்டு மோர் தென் 3 லைன்ஸா இருக்கும்போது அது என்னன்னு சொல்றோம் ஆர்டினரி வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் என்ன சொல்றோம் அனாமலஸ் Zeeman எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ Zeeman எஃபெக்ட்னா என்ன அனாமலஸ் Zeeman எஃபெக்ட்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கோம். 2 or 3 லைன்ஸ் வந்துச்சுன்னா அது Zeeman எஃபெக்ட். ஓகே, மோர் தென் 3 காம்பனன்ட்ஸ் லைட்ஸ் வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம் அனாமலஸ் Zeeman எஃபெக்ட். Okay, but it is explained by using the idea of the spin of the electron. இது எதை எக்ஸ்பிளைன் பண்ண யூஸ் ஆகுதுன்னா ஸ்பின் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த Zeeman எஃபெக்ட் யூஸ் பண்றோம். Raman effect in crystals is complementary to X-ray crystal study and provides information about the binding forces in crystals. So Zeeman effectல வந்து spin of the electrons வந்து நம்ம ரீட் பண்றோம். அதுவே Raman effectல பார்த்தோம்னா நம்ம X-ray ஓட crystals ஸ்டடி பண்றோம். Then it is provides more information about the binding forces in crystals. Crystals எவ்வளவு binding forces இருக்கு அப்படிங்கறது நம்ம வந்துட்டு explain பண்றாங்க the Raman effectல. Okay, hope you understand. Then next is spinning electron. Spinning electron பார்த்தோம்னா to explain observed fine structure. Okay, so the fine structure of spectral lines வந்துட்டு இந்த spinning electronsல explain பண்றாங்க to explain the anomalous Zeeman effect. Okay, so anomalous Zeeman effect என்ன சொன்ன 3 or more, okay, above 3 component of lines நம்ம explain பண்றோம்னா இந்த anomalous Zeeman effect. This concept was introduced, okay, to explain the splitting of spectral lines in a magnetic field. 3 or more quantum numbers are introduced. Okay, so anomalous வந்துச்சுனாவே அங்க என்ன இருக்கும் 3 or more spectral lines of the magnetic lines வந்து நம்ம அங்க என்ன பண்றாங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. so அது என்னன்னு பார்த்தோம்னா magnetic orbital quantum number mr, okay, magnetic spin quantum number ms, magnetic total angular momentum quantum number mj. okay, so இதுல வந்துட்டு இந்த Stern Gallrage, okay, Gerlach explained provide on excellent proof of the space quantization of atom. so நமக்கு இது 1 mark question தான் கேட்பாங்க. space quantization of atom வந்துட்டு யார் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. The idea of space quantization leads to an explanation of Zeeman effect. Space quantization எதை லீட் பண்ணி வந்துச்சுன்னா இந்த Zeeman effect explanation லீட் பண்ணி தான் இந்த the idea of space quantization இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். Okay, if you like my channel, please subscribe, share your friend circle. If you have any doubt, put into the comment box. Thank you, all the best.